friends, நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு மை சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் LeetCode Daily Challenge செப்டம்பர் மந்த் டே 19ல கேட்டிருக்க distinct subsequences. இப்போ நாம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு ப்ராப்ளமை தெளிவா புரிஞ்சுக்கோம். Given two strings s and t, return the number of distinct subsequences of x which equals t. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, எஸ் அண்ட் டி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கும், நம்பர் ஆஃப் டிஸ்டிங் சப்சிக்வன்ஸ். டிஸ்டிங்னா என்னன்னா யூனிக் சப்சிக்வன்ஸ். ஓகேவா? ஸோ யூனிக் சப்சிக்வன்ஸ் எத்தனை அந்த மாதிரி யூனிக் சப்சிக்வன்சஸ் வந்து எஸ்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது சப்சிக்வன்ஸ் என்னன்னா டீயை ஃபார்ம் பண்ணணும் எஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. A string subsequence is a new string formed from the original string by deleting some can be none of the characters without disturbing the remaining characters relative positions. Okay, so பாத்தீங்கன்னா a is the subsequence of abcd while aec is not. Okay, அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா delete பண்ணலாம் characters, but the order of their occurrence வந்து சேமா இருக்கணும். a க்கு அப்புறம் தான் c, அதுக்கு அப்புறம் தான் e வருது, but b and d delete பண்ணிருக்காங்க. That's fine, but அந்த ஆர்டர் சேமா இருக்கணும், அப்பதான் சப்சிக்வன்ஸ். ஆர்டர் மாதிரி இருக்கு பாருங்க, ஏசின்னு ஆர்டர் மாதிரி இருக்கு, பட் தட் இஸ் நாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் சேமா இருக்கணும், பட் சப்சிக்வன்ஸ்ன்றதுனால நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். சப் அரேனா வந்துட்டு கண்டினியூஸா இருக்கும். சப்சிக்வன்ஸ்னா இட் ஷுட்ன்ட் பி கண்டினியூஸ், பட் தி ஆர்டர் ஷுட் பி த சேம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் guaranteed the answer fits on a 32-bit signed integer. Yeah, obviously. ஸோ அவ்வளவுதான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங் சப்சிக்வன்சஸ் வந்து 32-bit signed integer தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்பேஸ்ல தான், அதோட ஸ்பேஸ்ல அக்குமுலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ரேபிட். ஸோ அந்த 2 பி இருக்கணும், இங்க 3 பி இருக்கு. ஸோ அந்த 2 பி நம்ம எப்படி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பி எடுத்துக்கிறாங்க, அப்புறம் லாஸ்ட் 2 பி எடுக்கிறாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மூலமா பண்றாங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம்னா எஸ் அண்ட் எஸ் லென்த், அதாவது டோட்டல் மேக்ஸிமம் லென்த் வந்து 1000 குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரிங்கோட லென்த். ஸோ இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஃபைனா? ஓகே, இப்போ நம்ம அப்ரோச்சை நான் ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம அப்ரோச் என்னன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ ஏன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணுறதை அப்படியே நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு ஸோ அடுத்த வாட்டி கம்ப்யூட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து நான் ஆக்சுவலி நம்ம எடுக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பேப்ஜி பேக். ஓகேவா? ஸோ பேப்ஜி பேக் நம்மளோட டார்கெட் ஸ்ட்ரிங் வந்து பேக். ஓகேவா? ஸோ இதுல இருந்துட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா இந்த இது 3 ஒன்னாச்சா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா யா, ஸோ இதுவும் 2 ஆச்சு. ஸோ இது ஒரு 3 ஆச்சு. ஸோ அப்புறம் இது ஒரு 4 ஆச்சு. கரெக்டா? ஸோ அப்புறமா இது 1, அப்புறம் இது ஜி ஆச்சு. ஸோ மொத்தம் 5 இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்னா 5 இருக்கு. கரெக்டா? ஸோ 5 இருக்கு. நம்ம இதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதான் பாயிண்ட். சரியா? ஸோ இனிஷியலா என்ன பண்றோம்னா 0ன்னு ஒரு வேரியபிள் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆல்ரெடி இதை கம்ப்யூட் பண்ணிட்டேன், பட் உங்களுக்கு எப்படி பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ பியும் இதான் ஃபார்முலா, நம்ம யூஸ் பண்ண போது இதுதான் ஃபார்முலா. கரண்ட்ன்றது என்னன்னா இப்போ வந்து இதுல வந்து நான் இதை எடுத்துப்பேன். ஓகே, சாரி, ப்ரீவியஸ்ன்றது இது, கரண்ட்ன்றது என்னன்னா இந்த வேல்யூ. ஸோ இங்க இருக்க வேல்யூ தான் கரண்ட், ப்ரீவியஸ்ன்றது வெளியே வந்து. ஸோ இந்த 1 ஏன் எடுக்கிறேன்னா இனிஷியலா 1 இருக்கணும். ஸோ அப்பதானே நம்மளால அதை கேபிட்டலைஸ் பண்ணி தான் கொண்டு போக போறோம் நம்ம. ஸோ அதனால 1ன்னு வச்சுக்கணும் இனிஷியலா. ஸோ அந்த 1 வந்து எப்படி மாற போகுது? ஸோ அதான் பாயிண்ட். இனிஷியலா பாத்தீங்கன்னா இங்க 0ன்னு இருக்கும். ஸோ அதுதான் 1ஆ மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ 0ன்னு இருந்தது, அதுதான் 1ஆ மாறி இருக்கு. எப்படின்னா ஸோ கரண்ட் வந்து 0. கரெக்டா? கரண்ட் 0, ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா 1. ஸோ அதை வச்சுதான் கேபிட்டலைஸ் பண்ண போறோம். ஏன் எப்படி எதுக்காக அப்படின்றது பாப்பீங்க நீங்க. பியும் ஈக்குவல் டு இருந்தா என்ன வரும்? இந்த இடத்துல 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ 1 ஸ்டார் 1, அப்பதான் 1 ஸ்டார் 1. நான் வந்து 0ன்னு வச்சேன்னா அந்த ஈக்குவல் டுவா இருந்தாலுமே எனக்கு ஒண்ணுமே வராது. ஸோ அதுக்காக தான் கேபிட்டலைஸ் பண்றதுக்காக தான் இந்த 1ன்னு வச்சுக்கிறேன் இனிஷியலா. ஸோ 1 ஸ்டார் 1 வந்து 1. ஸோ இது வந்து இனிஷியலா 0ன்னு இருக்கும், கரண்ட் 0வா இருக்கும். ஸோ அதனால 1 + 1, 0 + 1 1 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலுமே 0 தான் இருக்கும் இனிஷியலா. ரைட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ இது. ஸோ இனிஷியலா 0ன்னு இருக்கும். கரண்ட்ல சொல்றேன், கரண்ட் வந்து 0வா இருக்கும். ஓவர் கரண்ட் 0வா தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பியும் ஏவும் ஈக்குவல் டு கிடையாது. ஸோ இதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ஃபைனா? ஸோ கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னவா இருக்கு? ஓகேவா? ஸோ
கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரீவியஸ் வந்து 0 ஆயிடும். ஸோ கரண்ட்டும் 0. ஸோ எவ்ரி திங் இஸ் 0. ஸோ அதே மாதிரி தான் ஜியூக்கும் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி பாத்தீங்கன்னா கிடையாது. பட் நம்ம கிட்ட ஆல்ரெடி பி இருக்கு. ஸோ ஓகேவா? பின்னு ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். அதனால கரண்ட் யூஸ் பண்றேன். ஸோ கரண்ட் ஆல்ரெடி என்கிட்ட பின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ இப்போ இங்க இது கம்பேர் பண்ணுங்க. ஸோ பி அண்ட் பி ஈக்குவல் டுவா. ஸோ அதனால இங்க வந்து நம்ம டூன் போடுறோம். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பி இருக்கு. ஸோ அதனால கரண்ட் ப்ரீவியஸ்ல வந்து 1ன்னு வச்சுப்போமே. ஸோ 1 ஸ்டார் 0 கரெக்டா? ஸோ ஸ்டார் 1. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பினால 1. ஸோ 1 + 1 2 ஆயிடுச்சு இங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 ஆகும். ஸோ என்கிட்ட பி மட்டும் தனியா 3 இருக்கு நம்ம கிட்ட. ஓகேவா? பி மட்டும் தனியா 3 இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதுதான் இங்க வந்து அதுக்காக இந்த கரண்ட் பிளஸ் ப்ரீவியஸ்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்கிட்ட பி இருக்கு. இப்ப இருக்கிறதும் பி தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அது ஆட் ஆயிட்டு அப்படியே போகுது. ஃபைனா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஏவும் வந்துட்டு என்னவா இருக்கு? இது நம்ம செகண்ட் கேரக்டர்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து டைரக்டா கரண்ட்டை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இதுக்கு வந்து இதுதான் ப்ரீவியஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இதுதான் ப்ரீவியஸ். பிகாஸ் முன்னாடி இருக்க கேரக்டர் பி, இப்ப இருக்க கேரக்டர் வந்து ஏ. அப்பதான் வந்து நம்மளோட சப்ஸ்ட்ரிங் ரீச் ஆகும். பேக்ன்றதுல பிஏ அது வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ அதனால இதை தான் நம்ம ப்ரீவியஸா எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் 1ன்னு வச்சுக்கிறேன். பட் இந்த கேரக்டருக்கு வந்து அதாவது செகண்ட் கேரக்டர் தேர்ட் கேரக்டர்லாம் அதோட ப்ரீவியஸ் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் 1. ஸோ 1. ஸோ ஏவும் ட்ரூ. ஸோ 1 ஸ்டார் 1 1. ஸோ இங்க வந்து 0ன்னு இருக்கு. ஸோ 0 + 1 ஃபைன். ஸோ ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே 1ன்னு வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு 4ன்னு போட்டுருப்பேன். ஏன் அப்படின்றது பாருங்க. இங்க மத்த இடத்துல எல்லாம் ஏ கிடையாது. இது மூணுமே ஏ கிடையாது. ஸோ அதனால கரண்ட் ஒரு என்கிட்ட ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். ஃபைனா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க, அதாவது 1ன்றது ஏ கிடையாது, பிஏ. ஓகேவா? பிஏ என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஏ மட்டும் இருந்ததுன்னா 0 தான் வரும். ஓகேவா? ஸோ ஏ மட்டும் இருந்தா 0 தான் வரும். செகண்ட் காலம் தேர்ட் காலம் எல்லாம். ஃபர்ஸ்ட் காலம்ல 1 ஓகே, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேரக்டர்ஸ் கிடையாது. பட் ஏல அப்படி கிடையாது, ப்ரீவியஸ் கேரக்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஜிலும் அதே மாதிரி தான். அதான் பாயிண்ட். பிஏ என்கிட்ட ஒன்னு இருக்கு சொல்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க திடீர்னு பாத்தீங்கன்னா 4 வந்துருச்சு. ஏன் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிட்ட 3 ஏஸ் இருக்கு, அதாவது 3 பிஸ் இருக்கு. சாரி, 3 பிஸ் இருக்கு. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேர் ஆஃப் பிஏவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேர் ஆஃப் பிஏவும் இருக்கு. ஸோ இந்த பிஸ், இந்த 3 பியை வச்சு இதோட ஏவை சேர்த்துக்கோன்னா இங்க ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ பிஏ 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 கரெக்டா? ஸோ இது ஒரு 3 பாசிபிலிட்டி பிளஸ் ஆல்ரெடி என்கிட்ட பிஏன்னு ஒன்று இருக்கு. ஸோ 1. ஸோ 1 + 3 எனக்கு 4 ஆகுது. ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் வந்து இதை பண்றேன்னு? ஸோ என்கிட்ட பி ஆல்ரெடி இருக்கு. ஸோ பி வந்து 3 இருக்கு என்கிட்ட ஆல்ரெடி. இப்போ ஏவும் ஈக்குவல் டு ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா இத்தனை பாசிபிலிட்டி என்னால பண்ண முடியும் இந்த 2 கேரக்டரை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ 3ன்னு ஆல்ரெடி என்கிட்ட 1 இருக்கும். ஸோ ஆனால் இதெல்லாம் சேர்த்து இத்தனை பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதான் பாயிண்ட். இங்க பாருங்க, ஜி வந்து இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஸோ ஆனால் 0 0ன்னு மெயின்டைன் ஆகும். அவ்வளவு நமக்கு முன்னாடி 1 இருந்தாலுமே நம்மளால பேக்னு நம்மளால பண்ண முடியாது இந்த பிஏ வச்சு. கரெக்டா? ஸோ பிஏ நம்மகிட்ட இருக்கு 1, பட் ஃபைன். பட் ஜி வந்து பண்ணவே முடியாது. அதனால தான் பேக்னு சொல்லி கொண்டு வர முடியாது. ஸோ ஆனால் 0ன்னு வருது. பட் இங்க பாத்தீங்கன்னா 1, பிகாஸ் நம்மகிட்ட பிஏ ஒன்று இருக்கு. அட் தி சேம் டைம் இங்க ஜி 1 ஆயிடுச்சு. ஸோ பேக்னு நம்மளால பண்ண முடியுது. கரெக்டா? ஸோ அதை அப்படியே பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க வந்து 5ன்னு இருக்கும். ஏன் 5ன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட பிஏன்றது 4 இருக்கு. ஓகேவா? ஸோ பிஏன்றது என்கிட்ட 4 இருக்கு. ஆல்ரெடி பேக்னு ஒன்று நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்க வந்து ஆல்ரெடி பேக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிஏன்றது 4 இருக்கு. 4 + திஸ் ஜி. ஓகேவா? ஸோ இது நீங்க ஆட் பண்ணோம்னா ஸோ 4 பாசிபிலிட்டி வந்துருமா? இங்க வந்து 4 பாசிபிலிட்டி வந்துடும். ஆல்ரெடி என்கிட்ட 1 இருக்கு. ஸோ 5 வந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட் ஸ்ட்ரிங். கரெக்டா? ஸோ டார்கெட் ஸ்ட்ரிங்கோட கடைசி இது வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ யா, ஸோ ஆக்சுவலி இது நம்மளோட ஆக்சுவல் சொல்யூஷன் இல்லை. இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண போறேன். பிகாஸ் இதோட ஸ்பேஸ் வந்து n*2ன்னு இருக்கும். n*2 ஆர் m*n டிபெண்ட்ஸ் ஆன். ரெண்டுமே ஈக்குவல் டு வந்தா n*2 இல்லாட்டி m*n. mன்றது வந்து இதோட லென்த்னு வச்சுப்போம், nன்றது இதோட லென்த்னு வச்சுப்போம். ஸோ m*n வரும். பட் நான் வந்து இது வந்து எம்லயே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதோட லென்த்லயே நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அரே வச்சுக்கிறேன் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னன்னா இப்போ நான் பண்ணதே தான். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு அரேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே வச்சுப்பேன். இதோட லென்த்ல ஒரு அரே வச்சுட்டு இனிஷியலா 0 வச்சுப்பேன். 0 வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அது அப்படியே ப்ரீவியஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன் ப்ரீவியஸ். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ்ல வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ நீ கோட் அப்போ உங்களுக்கு புரியும்.
ஸோ நம்மளோட பேசிக் லாஜிக் இதுதான். இப்படிதான் நம்ம கொண்டு வர போறோம் சொல்யூஷன். ஓகேவா, ஃபைன். ஓகே, இப்போ நீங்க வீடியோவை இங்க பாஸ் பண்ணிட்டு நம்ம ஒயிட் போர்டில் பார்த்த லாஜிக்கை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபைன், நான் இப்போ நம்ம லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஃபைனா, ஸோ L1ல என்னன்னு வச்சுக்கிறோன்னா லென்த் ஆஃப் எஸ். ஸோ L2ல என்ன வச்சுக்க போறோம்னா ஓகே, இது கூட தேவை கிடையாது, ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, ஸோ அரே. ஸோ டிபி வந்து என்னது, ஸோ 0 ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் டி. அங்க சொன்ன மாதிரி தான் லென் ஆஃப் டி தான். ஓகேவா, ஸோ டி தான் அப்படியே வச்சுக்க போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு கேரக்டர், ஏன்னா ரோ வந்து நம்ம இதை வச்சுக்கோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் பி, அதாவது பேக் ஜி பேக்கா, ரைட்டா, பேக் ஜி பேக், ரைட், வாட்டர் இட் மேபி. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் பண்றோம். அதுதான் நம்மளோட ரோவா இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதில் 0ன்னு வச்சுக்கிறேன், சாரி 1ன்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான் இனிஷியல் கேரக்டருக்கு, அதாவது ஒவ்வொரு ரோவோட இனிஷியல் திங்க்கு நமக்கு ப்ரீவியஸ் கேரக்டருக்கு இல்லை. அதாவது நம்மளோட டார்கெட் வேரியபிளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாஸ் பண்ணும்போது அது ப்ரீவியஸ் லெட்டர் இருக்காது. ரைட்டா, ஸோ அதனால ப்ரீவியஸ் வந்து 1 வச்சுக்கலாம். ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் டி. ஃபைனா, ஸோ லென் ஆஃப் டி. இப்போ என்ன பண்ண போறேன்னா டிபி ஆஃப் ஜே, ரைட்டா. ஸோ டிபி ஆஃப் ஜே வந்துட்டு ஏன் ஜே போடுறேன், ஏன்னா டிபி இஸ் ஆஃப் லென் ஆஃப் டி தான். ஸோ அதனால தான் காலம் வைஸ் தான், ரைட்டா. ஸோ அதான் அதோட லென்த்து. ஸோ அதாவது சிம்பிளா சொல்ல போனா டிபின்றது ஒரு ரோ. ஓகேவா, ஸோ யா, ஸோ இஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதாவது டிபி ஆஃப் ஜே வந்து என்னது, கரண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த டிபி ஆஃப் ஜே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். டிபி ஆஃப் ஜே, பிகாஸ் நான் சொன்னேன்ல அங்க வந்து நம்ம எம் ஸ்டார் என் அரே யூஸ் பண்ண போறோம், அங்க யூஸ் பண்ணிருக்கோம். பட் இங்க வந்து நான் வெறும் எம் அந்த லென்த் ஆஃப் அரே தான் யூஸ் பண்றேன். அது எப்படி பண்ண போறேன்னா ப்ரீவியஸ்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு ப்ரீவியஸா இருந்ததெல்லாம் இது வந்துட்டு நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டே வருவேன். இந்த ப்ரீவியஸா இந்த வேல்யூவை இப்போ டெம்ப்ல வச்சிட்டேன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0ன்னு இருக்குன்னு வைங்க. ஸோ அது வந்து டெம்ப்ல இருக்கும், கரெக்டா. ஸோ அதை வந்துட்டு இந்த ப்ரீவியஸோட வேல்யூ வந்து நமக்கு வேலை முடிஞ்சோடனே அடுத்தது அதுல தூக்கி அதை வச்சிருவேன். ஸோ அதாவது ப்ரீவியஸ்ல வந்துட்டு என்ன வைப்பேன்னா டெம்ப் வைப்பேன். ஓகேவா, ஸோ அதனால இந்த கரண்ட் இதுல வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஃபைனா, ஸோ அதுதான் பண்றேன். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா, ஸோ டிபி ஆஃப் ஜேல வந்து என்ன பண்ண போறேன், டிபி ஆஃப் ஜே பிரெவ் ஸ்டார் என்ன பண்ண போறேன்னா எஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஜே. பிகாஸ் அது ஈக்குவல் டு இருந்தா மட்டும் தான் அதை ஆட் பண்ண போறோம். ஸோ கரெக்டா, ஸோ அதனால தான் இது மாதிரி கரண்ட் பிளஸ் ப்ரீவியஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த கேரக்டர் கரெக்டா இருக்கு, ஸோ நமக்கு வந்து ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணா இது ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் கேரக்டர் நம்ம ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுன்னா இதுல வச்சிடறோம். ஸோ அதுதான் பாயிண்ட். ஃபைனா, ஸோ யா, ரிட்டர்ன் டிபி ஆஃப் -1. டிபி ஆஃப் -1 தான் கடைசியா வருது. அதான் 5ன்னு பார்த்தோம்னா, ஸோ அதான் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் வருது. ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி அக்செப்டட். ஃபைனா, ஸோ அதான் இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு இது இன்னும் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது. பட் யா, அதனால ஒரு வாட்டி சொல்றேன் நான். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டிபி ஆஃப் ஜே. அது ஏன் பண்றோம்னு தெரியல. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 0 இருக்கும், கரெக்டா. ஸோ 1ன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா இது வந்துட்டு ஒரு அரேவா இருக்கா. ஸோ இது வந்து நான் ஒரு அரே வச்சுக்கிறேன், கரெக்டா. ஸோ அதாவது இங்க ஒரு அரே வச்சுக்கிறேன், இந்த 110 இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறேன், 110 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்துட்டு இப்போ அடுத்தது போகும்போது இதுல ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸ் வந்து 1ன்னு தான் இருக்கும். ப்ரீவியஸ் வந்து என்னவா இருக்கும், 1ன்னு தான் இருக்கும், கரெக்டா. ஸோ ப்ரீவியஸ் வந்து 1ன்னு தான் இருக்கும். நான் என்ன பண்றேன்னா டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு இந்த 1 சேவ் பண்ணிடுறேன். அதாவது இந்த 1 சேவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இந்த இடத்த நம்ம இப்போ மேனிபுலேட் பண்ண போறோம், கரெக்டா. ஸோ இந்த இடத்த மேனிபுலேட் பண்றதுனால டெம்ப்ல வந்துட்டு ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வச்சுக்க போறேன். அதாவது இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வச்சுக்க போறேன், ஓகேவா. ஸோ டீல வந்து வச்சுக்க போறேன். என்ன ஆகுதுன்னா
ப்ரீவியஸ் வச்சு இதை வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க. மேனிப்புலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 2 ஆயிடுது. இது வந்து 2 ஆயிடுது. ஸோ இங்க போகும்போது என்ன ஆகும்னா இது ஓகே, இது வந்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணிடுவேன், அது வேலை முடிஞ்சோன்னா இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், டி இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்துட்டு எனக்கு இதோட வேல்யூ எனக்கு ப்ரிசர்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ ப்ரிசர்வ் ஆயிடுச்சு. பட் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்னா, நான் இதை செக் பண்ணும்போது இந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது இப்ப நான் ரீப்ளேஸ் பண்ண வேல்யூ எடுக்கிற மாதிரி ஆயிடும். அது கூடாது. ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் ரோவோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ அதனால தான் இந்த ப்ரீவியஸ்ன்றத வச்சிருக்கேன். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ்ல இந்த 1 இருக்கு. ப்ரீவியஸ் இல்லாட்டி என்ன பண்ணுவோம், இந்த 2 எடுக்கிற மாதிரி ஆயிடும். கரெக்டா? ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ ப்ரீவியஸ் மெயின்டைன் பண்ணா இப்போ வந்து டீல என்னவா இருக்கும், 1 இருக்கும். கரெக்டா? ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் மேனிப்புலேட் பண்ணதுக்கு அப்புறம் மேனிப்புலேட் பண்ணாலும் 1 தான் இருக்கு. ஸோ 1 தான் இருக்கும். ஆனா ப்ரீவியஸ்ல வந்து 1னே திருப்பி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து நான் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், அப்படியே போகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இது இந்த மாதிரி பண்றது மூலியமா என்ன பண்ண முடியும்னா ஸ்பேஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஃபைனா? இப்போ நம்ம டிபி சொல்யூஷனோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்கும் O of n star m, பிகாஸ் nன்றது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் given. ஓகேவா? ஸோ mன்றது லென்த் ஆஃப் டார்கெட். ஸோ அதனால O of n. ஓகேவா? ஃபார் லூப்குள்ள ஒரு ஃபார் லூப், அதனால O of n. ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் O of m தான் லென்த் ஆஃப் டார்கெட். ஸோ பிகாஸ் நம்ம இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட அடுத்து வர வீடியோஸ்க்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க தமிழ் கோடர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும், டீம் அப் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, பேசுங்க, கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ்லாம் வின் பண்ணுங்க. இல்ல எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு என் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல இருக்க கோட் எல்லாத்தையும் ஒரு கிட்டப் ரெப்போல புஷ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளமோட லிங்கையும் நான் யூஸ் பண்ண ஒயிட் போர்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே மறக்காம போய் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு தேவைப்பட்டா ஒயிட் போர்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching my video. Be safe, take care, bye.